காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் திருக்கோவில் விடையாற்றி உற்சவம் 8ஆம் திருநாள். உற்சவ அம்பாளுக்கு வெண்பட்டு சாற்றப்பட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் எழில் கொஞ்சும் தரிசனம் தருகிறாள். வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே உற்சவ அம்பாளுக்கு சந்தனக்காப்பு அலங்காரத்திலே வெண்பட்டுடன் சேவிக்க முடியும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான காட்சி இது. நல்ல வாசனை உள்ள பன்னீர் ரோஜா மாலை, விருட்சி பூக்கள், குங்குமப்பூ அரைத்து கலந்த நல்ல சுத்தமான சந்தனம் தேவியின் திருமேனிகளை அலங்கரிக்க, நல்ல திரு ஆபரணங்களோடு பேரழகான புன்னகையுடன் ரமாவாணியுடன் அவர்களும் சந்தனக்காப்பில் திகழ, தேவிக்கு சாமரம் வீசி பணி செய்ய திகட்டாத தரிசனம் தருகிறாள் தேவி. அழகான ஊஞ்சலில் தேவி முன்பின் அசைய வேத உபசாரங்கள், தேவிக்கே உரிய சூர்ணிகை, விதவிதமான இசை வாத்தியங்கள், கீர்த்தனைகளை கேட்டு மகிழும் அற்புதமான தருணத்தில் நாங்கள் பக்தியுடன் உன் திருமேனியில் சேர்த்த சந்தனம் உன் உள்ளத்தையும் குளிரச் செய்யட்டும் தாயே என்று நாமும் வேண்டுவோம். லலிதா சஹஸ்ரநாமமும் தேவியை சந்தனத்ரவ திக்தாங்கி என்று போற்றுகிறது. அரைத்த சந்தனத்தால் பூசப்பட்ட அங்கங்களை உடையவள் என்பது இதன் பொருள். அதன்படியே அழகான தரிசனம் இது. இந்த தரிசனத்தால் எங்கும் குளுமை நிறையட்டும். ஜெய ஜெய காமாட்சி.